நாயில இவன் தான். நாயில இங்க நான் அப்பாவி இவன் தான். கட்டவுத்தோட முதுகு சரியணும். ஏக்கா இவன் தான் அக்கா. இன்னும் 24 மணி நேரத்துல அது யாருன்னு கண்டுபிடிக்கிறேன்னு சொன்னீங்க. நானே கண்டுபிடிச்சிட்டேன். எனக்கு பொண்டாட்டியை நடிச்ச வேற யாரும் இல்ல, நமக்கு தாயத்து கொடுத்த மாயம்மா. ஐயா சாமி, எங்களை ஒண்ணும் பண்ணிடாதீங்க. சத்தியமா உங்களை மோசம் பண்றதுக்காக வரல. ஏதோ காசு பண்றதுக்கு ஆசைப்பட்டு வந்துட்டோம். பெரிய மனசு பண்ணி எங்களை ஊட்டுருங்க. இந்த பக்கமே தலை வச்சு படுக்க மாட்டோம். ஊரா பக்கம் ஓடி போயிடுறோம். அழுவாதக்கா, மனசு கஷ்டமாக்குதே. எல்லாம் உங்களால ஆச்சு. ஆரஞ்சண்ணா யார் ஒண்ணு அனுப்பினாங்க சொல்லு. சாமி, அந்த நாசமா போற சுஜியோட ஆவிதான் எங்களை காமிச்சு விட்டுச்சு. ஐயா சாமி, என்னடி காது குத்துற? ராஜா ஒரு நிமிஷம், அவ இன்னும் கொஞ்சம் நேரம் சுஜியாவை நடிக்கட்டும். என்ன புரியலையா? இவன் நம்ம கிட்ட வந்து மாட்டிக்கிட்டது பழநழுவி பால்ல விழுந்த மாதிரி. அந்த ராமன் அவங்கிட்ட என்ன சொன்னா, தன் பொண்டாட்டியை கொண்டு வந்து காட்டினா தான் சொத்து வரத்தை கொடுப்பேன்னால. இவ்வளவு நேரம் நம்ம கிட்ட சுஜியா நடிச்ச இவ கொஞ்ச நேரம் அவங்கிட்ட நடிக்கட்டும். ஐயா சாமி, நீ என்ன சொன்னாலும் கேக்குறேன். உன்னையே ஏமாத்திட்டு அந்த ராம ஏமாத்தறதுக்கு எம்மனே ராமம் என்ன ஒண்ணு ஒட்டுமொத்தமா கிடைக்கிறதுல எங்களே கொஞ்சம் கவனிச்சுக்க. நீ அவளை அழைச்சிட்டு போ. நாம சொன்னபடி அவ செய்யலன்னா உடனே எனக்கு இன்ஃபார்ம் பண்ண. இவங்க 2 பேரும் தீர்த்து கட்டிட்டு அவங்க சொல்றது செய். உன் பத்தினிய பாக்கணும் பாருடா. சுஜி, ராம் ராம் ராம், இந்த ஸ்டூபிட் பிளடி மங்கீஸ் இல்ல ஒன்னு பார்க்க முடியாம என்ன கட்டி வச்சுட்டாங்க. சபா, துட்டுலாம் இன்னத்துக்கு மனசனுக்கு நிம்மதிதான் முக்கியம். உயிரோட இருந்தா அதுவே பெரிய விஷயம். என்ன பாக்குற? அவங்க என்ன கேக்குறாங்களோ எழுதி குடுத்துட்டு பேசாம வா, வீட்டுக்கு போலாம். என்னன்ற? எல்லாத்தையும் எழுதி கொடுத்துட்டு வா, நம்ம போலாம். என்னடா யோசிக்கிற? நீ சொன்ன மாதிரியே உன் பொண்டாட்டியை கொண்டு வந்து காட்டிட்டோம். நாங்க கேட்ட மாதிரி சொத்து வரத்தெல்லாம் எழுதி தரலனா உன் கண்ணு முன்னாடியே இவளை தீத்துருவோம். வேண்டாம். வேண்டாம்ல? கட்ட ஊத்துரு. மரியாதையா எல்லாத்தையும் எழுதி கொடுத்துட்டீனா உனக்கு நல்லது, உன் பொண்டாட்டிக்கு நல்லது. வேணாங்க, இது எழுதி கொடுத்தாதீங்க. உங்க பொண்டாட்டி உங்க சாவடிச்சிட்டாங்க. அப்ப நீ யாரு? எல்லாத்தையும் அப்புறம் சொல்றேன். ஏமா வந்துட்டியா? என்ன மன்னிச்சிடு. நீ காசுக்கு ஆசைப்பட்டியோ நான் தப்பா நினைச்சிட்டேன். அடி பாவி, உன் புத்தி காமிச்சிட்ட பத்தியா? உன்னை சொல்லி குத்தம் கிடையாது. மனசுங்களுக்கு நல்லது கட்ட தரலாச்சுக்கிறாங்க பாரு. கடவுளே, ராம அடிக்கிறான் பாரு. பாயமா போய் காப்பாத்தேன். ஐயா, என்னென்ன பண்ண சொல்ற? போய் பயப்பட சொல்றியா? மூட்டா பாரு, எல்லாம் இருந்தாலும் பாத்து பாரு. கம் நிற
ராஜா என்னாச்சு? எல்லா விவரத்தையும் எழுதி வாங்கிட்டேன். வெரி குட் ராஜா. மாப்பிள்ள இவதான் சுஜி நினைச்சுக்கிட்டு எல்லா விவரத்தையும் கரெக்டா எழுதி கொடுத்துட்டான். நமக்கு தான் எல்லா விவரமும் கிடைச்சிருச்சே. ஒரே முறையில 2 கத்தி இருந்தா வீணா பிரச்சனை வரும். இனிமே இவன் எதுக்கு? ராஜா சொல்றதும் சரிதான். எங்களுக்கு மனசாட்சின்னு ஒண்ணு இருக்குல்ல. சொத்து விவரத்தெல்லாம் கரெக்டா சொல்லிட்டேன்னா உன் பொண்டாட்டிட்டு ஒண்ணு சேர்த்து வைக்கிறதா சொன்னோம். இப்ப சொன்னபடியே அனுப்பிச்சு வச்சிடுறோம். ஓகே கொடுத்துங்க மாஸ்டர். இருங்க மாஸ்டர், அவன் என்னமோ சொல்லணும்னு ஆசைப்படுறான். சாக போறான். என்ன சொல்ல போறான்? என்ன கொள்ளாதீங்க விட்டுருங்கன்னு சொல்ல போறான். நீங்க நடத்துங்க சார். நம்ம பத்தின எல்லா விஷயங்களும் தெரிஞ்ச ஒருத்தி தான் இவ்வளவு உயிரோட விட்டு வச்ச ஆபத்து. சாக வேண்டியது அவ இல்ல, நீங்க தான். என்னடா மாத்தி பேசுறானேன்னு பாக்குறியா? இப்ப நீ எரிச்சிய அது வேற யாரும் இல்ல, நீ உருவாக்குன டூப் மாப்ள. எதுக்கு எடுத்தாலும் ஆவி பேர சொல்லிட்டு இருந்த. இன்னும் கொஞ்ச நேரத்துல இந்த டைம் பாம்பு வெடிச்சு நீ அவனு சுக்கு நூறா செதறி ஆவியாட போறீங்க. சரிங்க சாமி. ஐயோ ஐயோ அதை எடுத்துருக்க. ஐயோ நீங்க நல்லா இருப்பீங்க சாமி. சாமி நீங்க நல்லா இருப்பீங்க. ஐயோ ஐயோ போயிடாதீங்க. டாய் எல்லாத்தையும் எழுதி வாங்கிரு. கட்சியில நம்மள இந்த மாதிரி பண்ணிட்டீங்களடா. பாம்பு வெச்சல் பழுகுதே. ஐயோ ஊருக்கெல்லாம் செத்தாலும் சௌக்கியம் உண்டாகட்டும்னு சொல்லி கட்சியில நம்ம சாலு சொல்லவே இருக்காது போலுதே. கடவுளே என்னடி பண்றாங்க? புருஷ கூட கொஞ்சம் நிற்கிறியா? எந்திரி எந்திரிச்சு அந்த பாகம் தூக்கி போடு. சீக்கிரம் எடுத்து இந்த பாகம் தூக்கி போடு. தூக்கு. என்னால தொட முடியலமா. எது தொட முடியலையா? ஐ வருது நல்லா வாயில. பலமா தூக்கடி வரும். ஐயோ முடியலமா. ஐயோ ஐயோ ஏடி அன்னைக்கே சொன்னேடி கட்சிலவும் கூட என்ன ஆவியாலே விட்டுருவேன்னுட்டு அப்படியே ஆயிடும் போலுக்குதே. கடவுளே மாயமா என்ன அன்னைக்கு என்ன பார்க்க முடியல. என்ன ஓலைச்சோடியில இருந்து ஒரு மந்திரத்தை சொன்னேன்ல, அத சொல்ல. ஏன் வேற உருவமா தெரிவியா நீ?
இல்ல மாயமா, யார் கண்ணுக்கு தெரியாதனா அந்த மந்திரத்தால தானே உன் கண்ணுக்கு தெரிஞ்சேன். இப்ப நீ இதை சொன்னேன்னா இதை தொடர் சக்தி எனக்கு வரல.